ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் ரிச்சான கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ பை த வே இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கேக் வீடியோஸ்க்கு. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ஒயிட் ஃபாரஸ்ட் பேக்கரியிலலாம் பேஸே வந்து ஒயிட்டில் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கேக் ஜெல் அப்படின்னு ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒயிட் கலராகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் கிடைக்கும். அண்ட் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ அது ஆட் பண்ணாதனால டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை ஆட் பண்ணாமே. பிகாஸ் நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணுறனால அண்ட் சோக் பண்ணுறது கூட நம்ம வந்து மில்கில் தான் வந்து கேக்கை வந்து சோக் பண்ணுவோம். ஸோ அதனால ரொம்பவே ரிச்சாக டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாதி பக்கத்தை காணும் மாதிரி ஐசிங்லாம் காணாது. ஏன்னா வந்து டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எப்பப்போ வீடியோ எடுக்க முடியுதோ அப்பப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய வீடியோ முன்னாடிலாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் நம்மளால் எடிட் பண்ணதுக்கு டைம் இல்லை, ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அப்படியே ஆயிடுச்சு. ஸோ 1 kgக்கு 300 grams அதிகமாக இருந்துச்சு. இதான் ஃபைனல் லுக்.